இந்த ஆண்டு 10க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்சட்டியில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் 12வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் நாராயணன் கலந்து கொண்டார். 218 பட்டதாரிகளுக்கு இளங்கலை பட்டங்களையும், அண்ணா பல்கலைக்கழக தேர்வு தரவரிசையில் இடம்பெற்ற 6 மாணவ மாணவிகளுக்கு பட்டயத்துடன் சேர்த்து ரொக்க பரிசுகளையும் தங்க நாணயங்களையும் வழங்கினார். இந்த நிகழ்வில் கௌரவ விருந்தினராக பெக்சாவார் நிறுவனத்தின் துணைத் தலைவர் பரத் கந்தசாமி, ஸ்ரீஹரிகோட்டா இயக்குனர் ராஜராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய இஸ்ரோ தலைவர் நாராயணன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் மாணவர்களுக்குள்ள வாய்ப்புகளை வசதிகளையும் மிக தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் கடினமான உழைப்பின் தேவையையும் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளையும் பற்றி கூறி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற சீரிய அணுகுமுறையுடன் செயலாற்ற வேண்டும் என்றும், இந்திய அரசு ஒவ்வொரு வருடமும் நம்முடைய விண்வெளி ஆராய்ச்சிக்காக பல கோடிகளை செலவிடுவதாகவும் தெரிவித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக நாடுகளில் சூரியனை ஆராயும் செயற்கைக்கோள் உள்ள நாடுகளில் 4 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றெனவும், விண்வெளிக்கு ஆட்களை அனுப்பும் திட்டம் இந்த ஆண்டு வெற்றி பெறும் எனவும், சூரியனை ஆராயும் திட்டம் நடந்து வருவதாகவும், செயற்கைக்கோள் உள்ள உலக நாடுகளில் 4 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றெனவும், ஆளில்லா விண்வெளியில் மனிதர்களை அனுப்பும் திட்டம் நடந்து வருவதாகவும், ராக்கெட் டெவலப்மெண்ட் வெப்பநிலை, ஆக்சிஜன் ஆட்களை கொண்டு செல்லும் ஸ்க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் மூலம் பாராசூட் மூலம் இறக்குவது உள்ளிட்ட பிரச்சனை இருந்தால் ஸ்க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் மூலம் பணிகள் நடந்து வருவதாகவும், ஆளில்லாமல் அனுப்பும் ராக்கெட் முதலில் ரோபோட் அனுப்பியும் 3 ராக்கெட்டுகளை அனுப்பி இந்த ஆண்டு ஆட்களை அனுப்பி வெற்றி பெறுவோம் எனவும் அவர் தெரிவித்தார். சுனிதா வில்லியம்ஸ் மட்டுமல்லாது நாங்களும் அந்த கஷ்டங்களை எதிர்கொண்டோம் எனவும், செவ்வாய்க்கோளுக்கு உலகத்திலேயே செவ்வாய் கிரகத்தில் முதல் முயற்சியில் வெற்றி பெற்ற நாடு நம் நாடு எனவும், விண்ணுக்கு மனிதனை அனுப்பும் முயற்சியில் வெற்றி பெறுவோம் எனவும் தெரிவித்த அவர், அடுத்த கட்டமாக PSLV C-61 ராக்கெட் அனுப்ப உள்ளதாகவும், அமெரிக்காவுடன் சேர்ந்து ராக்கெட் அனுப்பவும் இந்த ஆண்டு மட்டுமே 10 ராக்கெட்டுகளை அனுப்ப முடிவெடுத்துள்ளதாகவும், அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். நம்ம இப்போ ஒரு இந்த திரவ ஆக்சிஜனையும் மண்ணெண்ணெய் இருக்கு இல்லையா, இதையும் பயன்படுத்தி ஒரு 200 டன் ராக்கெட் என்ஜின் செய்ய போறோம். இப்போ லிக்விட் என்ஜின் இதுவரை நம்ம செய்யறதுல 80 டன் தான், விகாஸ் என்ஜின் தான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. இது 200 டன் ராக்கெட் என்ஜின். இந்த ராக்கெட் என்ஜின் சோதனை செய்யறதுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் உள்ள ஒரு சோதனை கூடம். இதை கழிஞ்ச வருஷம் நம்ம பாரத பிரதமர் மோடிஜி நாட்டுக்கு அர்ப்பணிச்சாங்க. அந்த டெஸ்ட் லேண்ட்ல வச்சு முதல் பரிசோதனை வெற்றிகரமாட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னுக்கு மகேந்திரில் வச்சு நம்ம செய்திருக்கோம். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மேஜர் அச்சீவ்மெண்ட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் நடந்துருக்கு. இந்த வருஷம் நம்மளுக்கு நிறையா இப்போ ராக்கெட் லான்ச் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா PSLV C-61, இதுவரை PSLV C-60 கழிஞ்ச வருஷம் டிசம்பர் 30 வச்சு இப்போ C-61 அனுப்ப போகிறோம். அதுக்கு அடுத்தது இப்போ இஸ்ரோவும் JPL நாசாவும் சார்ந்து ஒரு NISAR சேட்டலைட் ஒன்று செய்யுது. அது இந்த எர்த்தெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்குள்ள ஒரு சேட்டலைட். அது ஒரு நல்ல காஸ்ட்லிய சேட்டலைட் ஆகும். அதை நம்ம வடிவமைத்து உருவாக்கிய மார்க் 2 வெஹிக்கிளை வச்சு அனுப்ப போகிறோம். டேட் ஆஃப் லான்ச் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் டிசைட் பண்ணுவாங்க. அது ஒன்று இருக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை அமெரிக்காவில் கொண்டு போய் ஸ்பேடெக்ஸில் அனுப்பணும். அதே மாதிரி அவங்க ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை இங்கே கொண்டு மார்க் 3ல நம்ம அனுப்ப போகிறோம். அதுக்குள்ள ராக்கெட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது ஒன்று. அதே மாதிரி இப்போ நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்களை கொண்டு போகணும் இல்லையா, ஆட்களை கொண்டு போகிறதுக்கு முன்னுக்கு 3 அன்க்ரூட் மிஷன் சொல்லுவோம். அன்க்ரூடுன்னா ஆள் இல்லாமல் ராக்கெட்டு இது எல்லா பாகங்களும் வச்சு அனுப்புறது. ஆனால் அதெல்லாம் 3 சக்ஸஸ் ஆன கூட தான் ஆள் அனுப்ப போகிறோம். எடுத்தோடனே ஆள் அனுப்பி ஏதாவது பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுனால அதில் உள்ள முதல் ராக்கெட் அன்க்ரூட் மிஷன் இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கு. டேட்லாம் டிசைட் பண்ணல, இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கு. அது சக்ஸஸாக போயாச்சுன்னா 2 அன்க்ரூட் மிஷன். அதுக்கு பிறகு ஆளை கொண்டு போகக்கூடிய இது. அதுக்கு பிறகு இப்போ ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் நிறைய அந்த வருஷம் அப்ரூவல் தந்துருக்குறாங்க. இப்போ லாஸ்ட் இயரும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம 2035 ஒரு விண்வெளியில் நம்மளுக்கு ஒரு விண்வெளி கூடம் அமைக்க போகிறோம். அது ஒரு 5 மாடியூல் ஆகும், 5 கட்டமாட்டு செய்ய இதாகும். முதல் கட்டம் 2028 அனுப்புறதுக்கு நம்மளுக்கு அப்ரூவல் கிடைக்கும். அதுக்கு பிறகு சந்திரயான் 4, நம்ம சந்திரயான் 3 உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஆகஸ்ட் 23, 2023 ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் டே ஆகும். நம்ம தேசம் தான் முத நிலாவின் தென் துருவத்தில் சக்சஸா இறங்கி சாதனை செய்த முதல் நாடு இந்திய நாடாகும். அது மட்டும் இல்லை, இறங்கின மட்டும் இல்லை, அங்கே நிறைய டிஸ்கவரி, மினரல்ஸு,
டெம்பரேச்சர் ப்ரொஃபைல், செசிமிக் ஆக்டிவிட்டி, எலக்ட்ரான் கிளவுட் இதெல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாமே உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்துருவோம். கொடுத்து நம்ம நேஷனல் ஃபிளாக்னே பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை விட பயங்கரமாக மேலே பறந்துச்சு. அதுக்கு பிறகு சந்திரயான் 4க்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. சந்திரயான் 4 வந்து அங்கே நிலாவில் தேர இறங்கி சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து சோதனை செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஆகும். சந்திரயான் 3 பார்த்தீங்கன்னா 4000 கிலோகிராம் எடை உள்ள சேட்டலைட்டு, இது 9500 கிலோகிராம் எடை உள்ள சேட்டலைட் ஆகும். அதே மாதிரி இந்த ஆட்களை நிலாவுக்கு அனுப்புறதுக்கு உள்ளதுக்கும் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் படிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 55 செயற்கைக்கோள்கள் மேலே சுற்றி எல்லா மக்களுக்கு எல்லாம் நன்மை செய்திருக்குது. இந்த செயற்கைக்கோள்களுடைய நம்பரை கூட்டுறதுக்கும் அதுக்குள்ள ஏற்பாடுகள்லாம் நடந்துச்சு. அதுக்குள்ள நிறைய ஒர்க்கெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம்னா இப்போ வந்து முன்னாடி ஐஎஸ்ஆர்ஓ மட்டும் தான் இந்த விண்வெளி துறையில் வேலை செய்யணும். பட் அது மட்டும் போதாது. நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தேவைகள் இருக்கு. நிறைய செயற்கைக்கோள்கள் செய்யணும், நிறைய ராக்கெட் செய்யணும். அதுக்காக இந்த பிரைவேட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ், அகாடமியா இது எல்லாரும் யார் வேணாலும் செய்யலாம். அவங்களுக்கு நாங்கள் வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் ஹேண்ட் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாலிட் ராக்கெட் செய்யணும்னா இப்போ என் ஃப்ரெண்டு வந்து இந்த ஸ்ரீஹரிகோட்டா டைரக்டர் ராஜராஜன் இருக்காரு, அவருக்கு சென்டரில் அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. லிக்விட் ராக்கெட் டெஸ்ட் பண்ணாக்கி நான் முன்னாடி இந்த சென்டர் எல்பிஎஸ்சி ஐபிஆர்சி வந்து எங்கள் கூட உள்ள ஒரு யூனிட், அங்கே ஆசிர் பாக்கியராஜன் ஒரு டைரக்டர் இருக்காரு, அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது விண்ட் டனல் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் இஎஸ்எஸ்சியில் இப்படி we are hand holding the private companies, startup system and academia for enabling space activities. அப்படி நிறைய முன்னாடி மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிவி வேணுமா வேண்டாமான்னு கேள்வி கேட்டு இருந்த நாடு நிலைமையா இருக்கும். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஸ்பேஸ்ல வந்து நிறைய அட்வான்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம நாடுல சேஃப்டி செக்யூரிட்டி, இந்த பார்டர் மானிட்டரிங், நம்ம கடல்ல எல்லாரும் போட்டெல்லாம் போகும்போது அதை மானிட்டர் பண்றது, அதே மாதிரி ரியல் டைம்ல ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்களா, ட்ரெயின் போயிட்டு இருக்கிறதெல்லாம் மானிட்டர் பண்றது, அதே மாதிரி இந்த மற்ற வெஹிக்கிள்லாம் மானிட்டர் பண்ணிட்டு நிறைய புது அப்ளிகேஷன் இருக்கு. அதே மாதிரி கடல்ல போறவங்களுக்கு ஒரு ஆப்ஸ் கொடுத்து அவங்க எங்க இருக்கிறாங்க, சரியான இடத்துல இருக்கிறாங்களா, கிராஸ் பண்ண போறாங்களா, எங்க நிறைய மீன் கிடைக்கும், இந்த மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு G20 சேட்டலைட் நம்ம லீடு எடுத்து பிரைம் மினிஸ்டர் அப்ரூவல் கொடுத்து ஒரு இந்த இது வெதர் ஃபோர்காஸ்டிங், கிளைமேட் சேஞ்ச், இந்த ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் இது பண்றதுக்கு அப்படியும் சேட்டலைட் இருக்கும். இப்படி நிறைய ப்ரோக்ராம் நல்ல நிலையில நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நாங்கள் இந்த காலேஜில் வந்து ஒரு கான்வெகேஷனாக வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட் அப்படிதான் நான் பார்க்குறேன். நல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல ஸ்டூடெண்ட், நிறைய ஒரு 87.5% அவங்க ஏதோ எல்லாருக்கும் வேலைலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட்ல இன்னைக்கு வந்தது ரொம்ப பெருமையாக இருக்கு. குலசேகரப்பட்டினத்துக்குள்ள அது வந்து 2வது லான்ச் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், செகண்ட் லான்ச் காம்ப்ளெக்ஸ். முதல் லான்ச் காம்ப்ளெக்ஸ் எங்க இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டாயில, அங்க 3 லான்ச் பேட். இதுக்கு வந்து நம்ம பாரத பிரதமரும் மோடிஜி அவர்களும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஃபுல் அப்ரூவல் பண்ணிட்டாங்க. வந்து அங்க வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எல்லா லேண்ட் எல்லாமே அக்வேர் பண்ணி கிட்டத்தட்ட 95% லேண்ட் அக்வேர் பண்ணி தந்தாச்சு. அங்க வந்து இப்போ கட்டடம்லாம் கட்டுறதுக்குள்ள எல்லா அப்ரூவலையும் நாங்க கொடுத்து அங்க கட்டட பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள, 2 இல்ல 1 வருஷத்து 1.25 வருஷத்துக்குள்ள அங்கிருந்து எல்லா வேலையும் முடிச்சு ராக்கெட் போகும். அதுக்கெல்லாம் ஃபுல் இன்சார்ஜ் வந்து ராஜராஜன், இவங்க டீம் தான். அவர் வந்து ஸ்ரீஹரிகோட்டா டைரக்டர், அவருக்கு டீம் தான் அதுக்குள்ள ஃபுல் இன்சார்ஜ். அங்க முழுக்க நல்ல விதமாட்டு எல்லா வேலையும் நடக்கும். ககன்யானுக்கு நாங்க சொன்னோம் இல்லையா, ககன்யான் வந்து இப்போ ககன்யான் பாத்தீங்கன்னா அதுல வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் சொல்லு. ஒன்னு ராக்கெட் டெவலப்மெண்ட், ஹியூமன் ரேட்டிங் ஆஃப் த வெஹிக்கிள். அடுத்தது ஆட்கள் அங்கிருந்து மேலே போனா டெம்பரேச்சர், ப்ரெஷர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அதை என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி சிஸ்டம், அந்த டெவலப்மெண்ட் அது நல்லா போயிட்டு இருக்கு. அது மாதிரி ஆட்கள் மேலே இருக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ராக்கெட்ல அவங்களை சேஃபா கொண்டு வரணும் இல்லையா, அதுக்கு வந்து குரூ எஸ்கேப் சிஸ்டம், அந்த டெவலப்மெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு. அது மாதிரி இவங்க கொண்டு போயிட்டு திருப்பி வரும்போது பேராசூட் மூலம் தான் வர முடியும். 9 பேராசூட் வரும். அப்படிதான் வந்து நீங்க சுனிதா வில்லியம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, வந்து இறங்குனதை. அதே மாதிரி பேராசூட், அதுக்குள்ள டெவலப்மெண்ட், எல்லா டெவலப்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராக்கெட் ஸ்டேஜும் தனித்தனியாக டெஸ்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 75% டெஸ்ட் தான் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மீதி ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆளை அனுப்புறதுக்கு முன்னுக்கு 3 ஆள் இல்லாத ஏவூர்தி அனுப்பி நம்ம படிக்கணும். அதுல உள்ள ஏவூர்தி அனுப்புறதுக்கு நாங்க இப்போ எல்லாம் வேலை செய்யறோம். ஸ்ரீஹரிகோட்டால அதுக்கு அசம்பிளி ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் அது நடக்கும். இது சக்சஸ் ஆன உடனே 2ஆமத்துக்கு போகும், 2ஆமத்துக்கு சக்சஸ் ஆன உடனே 3ஆமத்துக்கு போகும். அது எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம எல்லாம் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடுன்னா ஆளா. ஆதித்யா நீங்க வந்து நாங்க எல்லா டேட்டாவும் போட்டு நீங்க ஒன்று பாருங்க.
கூகுள் பண்ணி பாருங்க. நம்ம வந்து கழிஞ்ச ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து வந்த டேட்டா எல்லாம் வந்து 5 டெராபைட் டேட்டா, இஃப் ஐம் கரெக்ட். அந்த டேட்டா ஃபுல்லா எல்லாம் ஓப்பனா போட்டாச்சு. ஜனவரி 6ஆம் தேதி முதல் செட் ஆஃப் டேட்டா, பிப்ரவரி 14ஆம் தேதி செகண்ட் செட் ஆஃப் டேட்டா போட்டுருவோம். இப்போ வரக்கூடிய டேட்டா எல்லாம் நாங்க போட்டிருக்கீங்க, அதை பார்க்கணும். இப்போ அந்த சூரியன் இருக்கு இல்லையா, அதுல இந்த மாசம் எடிட் பண்ற வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சாதனையாக இப்ப இந்தியா செய்யுது. இப்போ உலகத்துல சூரியனை படிக்கிறதுக்கு சேட்டலைட் இருக்குது 4ஆவது நாடாக நம்ம நாடு. நம்ம ஆரம்பிக்கும் போது தெரியும், 1947 இண்டிபெண்டன்ஸ் அடையும் போது இன்னும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண நாடு இன்னைக்கு உலக சாதனை செய்து பெரிய விதத்துல ஸ்பேஸ்ல சாதனை செய்யுது. சார், இப்போ வந்து இந்த அறிவியல் வளர்ச்சியெல்லாம் மக்களுடைய மேம்பாட்டுக்காக தான் இருக்கணும். ஆமா, ஆனா நம்ம நாட்டுல வந்து இப்போ நீங்க பெருமையா சொன்னீங்க இதெல்லாம் பண்ணி வைக்கிறேன்னு. ஆனா பல நோய்களுக்கு இன்னும் நம்ம நாட்டுல வந்து மருந்தே கண்டுபிடிக்க ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பதில் புற்றுநோய்க்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு மக்கள் உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் பண்ணாம இந்த அறிவியல் வந்து மக்களுக்கு எப்படி நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன். நீங்க இந்த கொஸ்டின் கேட்டது ரொம்ப நல்ல கொஸ்டின். இப்போ நம்ம மக்களுக்கு வந்து இந்த இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்து 2 விதமான நன்மைகள். ஒண்ணு வந்து அறிவியல் பூர்வமாட்டு உள்ளது, பெரிய ஹை லெவல் ரிசர்ச். அடுத்தது சாதாரண மக்களுக்கு பயன்படும். சாதாரண மக்களுக்கு என்னெல்லாம் பயன் நான் சொல்லிடுவோம். ஒண்ணு, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து ஒரு போன் பண்ணி வச்சிருங்களா, இங்க இருந்து மெட்ராஸ்ல இருந்து ஒரு நாகர்கோயிலுக்கோ இல்ல ஒரு பாம்பேக்கு போன் பண்ணணும்னா நீங்க ஒரு ட்ரங்க் பூத்துல போயிருந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் பிபி சவுண்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் போன் கட் ஆகும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு அப்படி கிடையாது. நினைச்ச நேரம் எங்கன்னாலும் போன் பண்ணலாம். அதுக்கு இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணிருக்கு. ரெண்டாவது, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒலி மொழியும் ப்ரோக்ராம் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க இல்லையா? வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை ஒரு 5 பாட்டு வரும் தமிழ்ல. அந்த பாட்டை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரம் தான் பார்க்கணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. டெலிவிஷன் பிராட்காஸ்டிங் வந்து நிறைய சேனல், இதுலயும் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணிருக்கு. அடுத்தது, முன்னுக்கு டிசாஸ்டர் வந்து வச்சுங்களா, டிசாஸ்டர்னா வெள்ளப்பெருக்கமோ இல்ல நிலநடுக்கமோ இருந்தாலும் நிறைய ஆட்கள் இறந்து போவாங்க. இன்னைக்கு அட்வான்ஸாவே 100% சால்வ் பண்ண நான் சொல்லல, அட்வான்ஸாவே கண்டுபிடிச்சு ஆட்களை சேவ் பண்ணக்கூடிய ஒரு இது, ஒரு ஆளுடைய லைஃபுக்கு விலை எவ்வளவு. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களை சேவ் பண்றோம். அடுத்தது, முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க இப்போ இங்க இருந்து ட்ரெயின், இந்த காலேஜ்ல இருக்கிறீங்க, இங்க இருந்து பாம்பே போறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா இங்க இருந்து ஒரு 20 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போன தான் தெரியும் ட்ரெயின் எப்போ போகுது. இல்ல உங்க ரிலேட்டிவ் யாராவது நாகர்கோயிலையோ இல்ல பாம்பேல இருந்து வராங்கன்னு வச்சீங்கன்னா ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர் வச்சு நீங்க போனீங்கன்னா அங்க போன தான் தெரியும் ட்ரெயின் 10 மணி நேரம் கழிச்சு வருதுன்னு. 10 மணி நேரம் கழிச்சு சொல்லுவாங்க, என்ன 2 மணி நேரம் கழிச்சு. இன்னும் அப்படி கிடையாது, எல்லாம் ரியல் டைம்ல கனெக்ட் பண்ணி மக்களுக்கு சேவை செய்யறோம். அடுத்தது, முன்னாடி பாத்தீங்கன்னா ஆட்கள் வந்து கடலுக்குள்ள போறாங்கன்னு வச்சீங்கன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது, எங்க போறாங்கன்னு தெரியும். இப்ப அப்படி கிடையாது. ஆப்ஸ், நேவிகேஷன் சிஸ்டம் மூலமும் கம்யூனிகேஷன் சிஸ்டம் மூலம் ஆப்ஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஃபுல்லா நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அவங்க எங்க இருக்கிறாங்க, எந்த இடத்துல நிறைய மீன் கிடைக்கும், இப்படி எல்லாம் இன்ஃபர்மேஷன் சொந்த சாதாரண லாங்குவேஜ்ல வந்துட்டு இருக்கும். இது சாதாரண மக்களுக்குள்ள செய்யக்கூடிய உதவி ஆகும். அதுக்கு அடுத்தது, எப்ப மழை வரும், எப்ப புயல் வரும், இப்படிப்பட்டதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது, எந்த இடத்துல ஏர் பொல்யூஷன் நிறைய இருக்கு, இதெல்லாம் ரியல் டைம்ல கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். நீங்க வந்து உங்களுக்கு எல்லாம் நான் வந்து இது 5 மணி நேரம் இதை பற்றி பேசலாம். இந்த இந்திய விண்வெளி துறையில் உள்ள இது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஹை அண்ட் நிலாவில போய் இறங்குறதையும் சூரியனை படிக்கிறதையும் ஆட்களை கொண்டு ஒரு ப்ரோக்ராம் மட்டும் கிடையாது. 90% ப்ரோக்ராம் வந்து சாதாரண மக்களுக்கு பயன்படக்கூடிய ப்ரோக்ராம். இப்போ நம்ம பயிர் செய்யறோம்னு வச்சுக்கோங்களா, எவ்வளவு ஈல்டு கிடைக்கும். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு இன்சூரன்ஸ்ல வந்து ஏதாவது வெள்ளப்பெருக்கல எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுடுங்க, ஆட்களை வந்து ஏமாத்தி இன்சூரன்ஸ் வாங்கக்கூடாது. ஆனா கரெக்டான ஆட்களுக்கு இன்சூரன்ஸ் பைசா ரிலீஸ் பண்ணும். அதுக்குள்ள இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி யாராவது இந்த லேண்ட், உங்களுக்கு வந்து லேண்ட் இருந்தா யாராவது கிராப் பண்றாங்கன்னா அதெல்லாம் கண்டுபிடிக்கும். இப்படிப்பட்ட நிறைய இந்திய விண்வெளி துறை பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, விவசாயிகள்னாலும் கிராம மக்களுக்கு இதுக்குள்ள ப்ரோக்ராம் ஆகும். பட் அப்படி செய்யும் போது நம்ம வந்து ஹை அண்ட் ரிசர்ச், இந்த மாதிரி ஆதித்யா எல்லோன் நிலாவில போய் இறங்குறது, நிலாவில தண்ணீர் காணி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி ஆட்களை கொண்டு போய் இந்த ப்ரோக்ராமும் வேணும். இது ஒரு பேலன்ஸ் ப்ரோக்ராம். அதனால நீங்க வந்து ஃபுல்லா நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி ஹை அண்ட் ரிசர்ச் மட்டும் கிடையாது. எல்லாம் எங்க ப்ரோக்ராம், எங்க ப்ரோக்ராம்னு சொல்றதை விட இது நம்ம ப்ரோக்ராம். சாதாரண மக்களுக்குள்ள இந்த விண்வெளித்துறையுடைய ப்ரோக்ராம் சாதாரண மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஆகும். இதை பற்றி நான் பேசணும்னா 4 மணி நேரம் பேசுறோம். ஒரு 50 அப்ளிகேஷன், ஒவ்வொரு அப்ளிகேஷனா பேசலாம். இப்போ நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியாவுல உள்ள மக்களுடைய ஆவரேஜ் லைஃப் 32 வயசு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ நோய் நொடிகள் இருந்தது. எனது காலரா இருந்தது, அம்மை நோய் இருந்தது, இப்படி நிறைய இருந்தது.
இன்னைக்கு நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அன்னையில இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதாரண மக்களுடைய லைஃப் வந்து எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆவரேஜ் இந்தியனுக்கு லைஃப் வந்து 71 வயசு. 71 வயசுனா இப்படி எத்தனையோ நோய் நொடிகள் எனக்கு தெரியுமில்ல. நான் ஒரு கிராமத்துல இருந்து தான் வரேன். அன்னைக்கு அம்மை நோய்னா எத்தனை பேர் இறந்துக்குவாங்க, காலரனா எத்தனை பேர் இறந்துக்குவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. அதுக்கெல்லாம் மெடிசன்லாம் கண்டுபிடிச்சு மெடிசன்லாம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோவிட் டைம்ல நீங்க பாருங்க, அட்வான்ஸ் கண்ட்ரி இருக்கு பாருங்க, நம்ம நாட்டுக்கு பாருங்க எவ்வளவு இன்டெலிஜென்டா நம்ம ஆட்கள் இறந்தாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. பட் மற்ற நாடுகளை விட நம்ம எவ்வளவோ அட்வான்ஸா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நல்ல நல்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா கழிச்சு 77 வருஷம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்னாலும் சரி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினாலும் சரி, ஸ்பேஸ்னால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இன்னும் ஃபர்தரா இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கணும். அதனால நீ கிரிட்டிசைஸ் பண்றது பண்ணக்கூடாது. நல்ல நல்ல காரியங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஃபர்தரா செய்யறதுக்கு கவர்மெண்ட் எல்லா இதையுமே செய்து இருக்காங்க. I don't have much comment about that. பள்ளி மாணவர்கள் நிறைய வெயிட் பண்றாங்க. Okay, thank you. Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.